Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 4.95k subscribers for the trust and support. இந்த வாரம் திங்கட்கிழமை நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் என்ன, இந்த வாரம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த ஹேர்டில்ஸ் அப்படின்ற லெவல்ஸ் முதற்கொண்டு டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க மறக்காம. அண்ட் ஆல்சோ நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரோம் இல்லையா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட பிளேலிஸ்ட் கண்டரில் சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பேசிக் வீடியோஸ்லேருந்து எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிபிஆர் பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் மண்டே டு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, நம்மளோட ட்ரெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, நம்ம ஹேர்டில்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைடில் இருக்குது. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வாரம் தொடக்கத்தில் பார்த்தோம்னா வீக்லி சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு, ஆனால் க்ளோஸ் ஆகிறச்சு எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. அப்போ வீக்லி சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் இருக்கிற வரைக்கும் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி புல்லிஷ். சிபிஆர் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தெரியும். கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா the trend is going to be bearish, அதுவும் நமக்கு தெரியும். பட் எனக்கு சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இல்லை சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக் லோ இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது புல் ட்ரெண்டாக இருந்தாலும் பேர் ட்ரெண்டாக இருந்தாலும் அது டெம்ப்ரவரி ட்ரெண்ட் அப்படின்றத நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டே தான் வரேன் எல்லா வீடியோஸ்லையுமே. ஸோ அது டெம்ப்ரவரி ட்ரெண்டுன்னு ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் சிபிஆருக்கு மேலே வந்துட்டா கட்டாயம் R1க்கு போகணும், இல்லை கட்டாயம் S1 வரைக்கும் கீழே வரணுன்ற நீட் இல்லை. நடுவில் எங்கேருந்து வேணா ரிவர்ஸ் ஆகலாம். அதனால தான் இந்த ரீஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெம்பரவரியான ஒரு புல்லிஷ் ஆர் பேரிஷ் லெவல் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும் போதோ இல்லை ட்ரெண்ட் பார்க்கும் போதோ அக்ரெசிவான ட்ரெண்ட் கிடையாது, டெம்பரவரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேண்டல்ஸ் சிபிஆருக்கு மேல க்ளோஸ் ஆகி சிபிஆருக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு டெம்ப்ரவரி புல் ட்ரெண்ட் சைடில் இருக்கலாம். சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு டெம்ப்ரவரி பேர் ட்ரெண்ட் சைடுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிடுவோம். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் நேரோ சிபிஆராக இருந்தாலும் இந்த ரீஜன் பிரேக் அவுட் கொடுக்கும் போது தான் ட்ரெண்ட் அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்றதும் நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் நம்ம வந்து இந்த டெய்லி லெவல்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணியிருந்தோம்னா பேஸ்ட் ஆன் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்டில் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதே லெவல்ஸ் தான் ஸ்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவல் அண்ட் மந்த்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட் இதெல்லாம் ஒரே லெவலில் இருக்கனால இது ஒரு ஜோன் அண்ட் இது வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இது 3 ஹேர்டில்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன், ஈவன் தோ கேண்டில்ஸ் வந்து வீக்லி சிபிஆருக்கு கீழே வருது அப்படின்னாலும் நமக்கு 1 hour ட்ரெண்ட் என்னவோ பேரிஷ் தான். ஆனால் ஸ்டில் டெய்லி சார்ட்ல கேண்டில்ஸ் மந்த்லி சிபிஆருக்கு மேலே தான் இருக்கு. ஸோ சின்னதாக ஒரு புல் பேக் வந்து எனக்கு டெய்லி சார்ட்ல கொடுக்குறச்சு எனக்கு 1 hour சார்ட்ல அது ஒரு பெரிய பேர் ட்ரெண்டாக தெரியும். அதை நம்ம இன்ட்ராடேக்கு டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் மந்த்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் வர வரைக்கும் இங்கே ஓவரால் ட்ரெண்ட் என்னவா தான் இருக்க போகுது, புல் ட்ரெண்டாக தான் இருக்க போகுது. பட் 1 hourல நமக்கு வந்து இந்த வாரம் வீக்லி சிபிஆருக்கு கீழே வந்து இன்னைக்கெல்லாம் வீக்லி சிபிஆர் கீழேயே சஸ்டெயின் ஆனதுனால கரண்ட்லி த ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். ஸோ இந்த வாரம் தொடங்குறதுக்கு முன்னாடியில இருந்தும் அதுதான் சொல்றோம், நமக்கு லோவர் ஹை ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அரௌண்ட் வீக்லி சிபிஆருக்கு கீழே இப்போ சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் த வீக்னஸ் இன் த மார்க்கெட் அப்படின்றதும் பார்த்தாச்சு. இந்த ரேஞ்செல்லாம் தாண்டி வரும்போது தான் அந்த வீக்னஸும் ஸ்ட்ராங்கான வீக்னஸாக மாறும். Now we'll look at the opportunities we got in Bank Nifty from Monday. ஸோ இப்போ மண்டே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஓப்பனிங் கேண்டில் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ ஓப்பனிங் கேண்டில் இட் வாஸ் அபவ் வீக்லி சிபிஆர், வீக்லி சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி மண்டேவோட சார்ட்டும் நம்ம எடுத்திருக்கோம், 5 minutes சார்ட். 5 minutesலையும் டெய்லி சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் வருது.
ஸோ எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். அதே மாதிரி எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேலேயும் கேண்டில்ஸ் வருது அப்படிங்கும் போது த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். ஸோ சின்ஸ் ரெண்டு டைம் ஃப்ரேம்லையும் எனக்கு ட்ரெண்ட் ரொம்ப கிளியரா புல்லிஷா இருக்கிறதுனால நான் இதுலயும் வந்து சிபிஆருக்கு மேல இருக்கு, இதுலயும் சிபிஆருக்கு மேல இருக்கு, அண்ட் டெய்லி சார்ட்லயும் சிபிஆருக்கு மேலதான் இப்போ வரைக்கும் கேண்டில் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இன் போத் த டைம் ஃப்ரேம்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேல எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல சஸ்டெயின் ஆகிறதுனால ஸோ கேண்டில் சிபிஆர்ல சிட் பண்ணும்போது சிபிஆருக்கு மேல வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். R1 previous day higher target போடலாம். And this is going to be the low probable trade, but we can take it with confidence, right? ஏன்னா இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் பண்றது லோ ப்ராபபிள் நமக்கு தெரியும். ஆனா இதுல என்ன ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன், இங்கேயும் சிபிஆருக்கு மேல இருக்கு, இங்கேயும் சிபிஆருக்கு மேல இருக்கு, ட்ரெண்ட் ரொம்பவே கிளியரா இருக்குது. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் பிவட் லெவல் வரைக்கும் போகும் அப்படின்ற அந்த ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஸோ இங்க கான்ஃபிடென்ட்டா வி கேன் டேக் த லோ ப்ராபபிள் என்ட்ரி. ஓகே, அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே அதே நாள் அன்னைக்கு எனக்கு ஒரு 2:15 கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல எனக்கு கீழே வருது, வீக்லி சிபிஆருக்கு கீழே வருது. இப்போ இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும், வீக்லி சிபிஆருக்கு கீழே 3:15க்கு தான் எனக்கு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ எனக்கு 3:15க்கு கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. பிஃபோர் தட் கேண்டில்ஸ் வந்து எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அண்ட் இங்க டெய்லி சிபிஆருக்கு கீழே வரும்போது நான் ஷார்ட் பண்ணலாமா? சரி, ஒரே ஒரு கேண்டில் ஆச்சு எனக்கு வந்து சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க இருந்து வேணாலும் சிபிஆருக்கு கீழே 5 மினிட்ஸ்ல இருந்தா ட்ரேட் எடுக்கலாம். பட் எனக்கு வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகி இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் சிபிஆருக்கு கீழே வரப்போகுதுன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு கேண்டில் சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்றது பெஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி 5 மினிட்ஸ்ல கிடைக்குது, நம்ம எடுக்கிறோம்னா ஃபைன். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், சிபிஆர் கீழே வருது, இல்லை சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, நான் S1 ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் ஷார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். பட் தட் இஸ் லோ ப்ராபபிள் ட்ரேட். அண்ட் இதை கான்ஃபிடென்ட்டா ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன்னா கேண்டில் க்ளோஸ் சிபிஆருக்கு கீழே வைக்கல, எப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது. ஏன்னா எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கே 3:15 ஆயிடும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷனே வரும். பிகாஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இஃப் சிபிஆர் ஆக்டட் அஸ் அ சப்போர்ட் தென் இங்க இருந்து எங்க வேணா ரிவர்ஸ் ஆகலாம். இன்னைக்கு இந்த சார்ட்டை பாக்குறச்ச இங்க இருந்து சூப்பரா மூவ் ஆயிருக்கு, இது ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லலாம். ஆனா இது ஏன் லோ ப்ராபபிளாவே நான் கன்சிடர் பண்றேன்? பிகாஸ் கேண்டில் க்ளோஸ் இஸ் மேண்டேட்ரி. கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் ஓகே டவுன் ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு 1 ஹவர்லன்னு எனக்கு தெரியும். அப்பதான் இங்க இருக்கிற ட்ரேடை வந்து டெய்லி சிபிஆருக்கு கீழே இருந்தாலும் நான் கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியும். தட் இஸ் த ரீசன். அப்போ 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ்க்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஃபுல்லா சிபிஆருக்கு மேலதான் சஸ்டெயின் ஆச்சு, இந்த வாரமும் சிபிஆருக்கு மேலதான் ஓப்பன் ஆகுது. அதனால ஆல்ரெடி அந்த ட்ரெண்ட் அப்படின்றது as per the CPR it was bullish. So here we don't need any confirmation for the candle close since the trend was already bullish. ஓகே, பட் எனக்கு புல்லிஷா இருந்து பேரிஷா மாறுது அப்படின்ற பட்சத்துல சிபிஆருக்கு கீழே அந்த கேண்டில் க்ளோஸ் அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் எல்லா கேண்டிலும் க்ளோஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால நான் இங்க நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் லோ ப்ராபபிள். பட் இங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, மார்னிங் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தட் இஸ் ஆல்சோ லோ ப்ராபபிள். பட் with confirmation, with confidence you can take this particular trade. ஸோ இதுதான் மண்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Now we'll check on Tuesday. Tuesday என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டியூஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் நமக்கு சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஏன்னா மண்டே எனக்கு சிபிஆரை பிரேக் பண்ணிடுச்சு வீக்லி சிபிஆரை, அண்ட் டியூஸ்டே எனக்கு சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கேண்டில் டேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் அட் வீக்லி சிபிஆர், அட் த சேம் டைம் எனக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழேயும் ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கே ட்ரெண்ட் என்னவா இருக்கு? கிளியர்லி பேரிஷ், நோ டவுட் இன் தட். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நேத்தே வந்து சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கும் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுதுங்கும் போது டெய்லி சிபிஆர் கீழே இருக்குங்கும் போது த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ், டவுட்டே வேண்டாம். அப்போ சிபிஆர் ரிஜெக்ஷன் இந்த மாதிரி இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம்.
இங்க என்ட்ரி எடுக்கலாம். ப்ரீவியஸ் டே லோவை நம்ம டார்கெட்டா போடலாம். பிகாஸ் ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1 டிஸ்டன்ஸ் இருக்கும்போது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பிவட் இருக்கோ அதை தான் நம்ம டார்கெட்டா போடுவோம். இப்போ ப்ரீவியஸ் டே லோவை நீங்க டார்கெட்டா போடலாம். ஈவன் தோ திஸ் இஸ் அ லோ ப்ராபபிள் என்ட்ரி, இதை நீங்க கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். ஏன்னா கேண்டில்ஸ் ஆர் ஆல்ரெடி பிலோ வீக்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சிபிஆர். ஓகே, ஸோ திஸ் ட்ரேட் வி கேன் டேக் அஃப்கோர்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த கேண்டில் மேல வருது, நியர்லி 12-15 கேண்டில். 12-15 கேண்டில் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல வருது. அப்போ 12-15 கேண்டில் வீக்லி சிபிஆருக்கு மேல வருதுன்னா அதே டைம்ல எனக்கு இந்த கேண்டில்ஸும் டெய்லி சிபிஆருக்கு மேல வருது. நான் ட்ரேட் பண்ணலாமா? வெயிட் ஃபார் த கேண்டில் க்ளோஸ். 12-15 கேண்டில்னா 1:15க்கு க்ளோஸ் ஆகும். அப்போ 1:15க்கு மேல எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? இங்க பார்த்தோம்னா கரெக்டா 1:25க்கு எனக்கு சிபிஆருக்கு மேல வந்துட்டு R1 பிரேக் பண்ணுது. இங்க என்ட்ரி எடுங்க, பக்கத்துலேயே ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு, அதை டார்கெட்டா போடுங்க. யூ கேன் டூ த குயிக் ஸ்கேல்பிங். ஹியர் இது லோ ப்ராபபிள் என்ட்ரியா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். பிகாஸ் இங்கேயும் சிபிஆருக்கு மேல இருக்கு, இங்கேயும் சிபிஆருக்கு மேல இருக்கு. நான் குயிக்கா என்னோட பிவட் லெவல்குள்ள நான் ஸ்கேல்ப் பண்றேன். திஸ் இஸ் அ வெரி குட் ட்ரேட். அப்போ எனக்கு 5 மினிட்ஸ்ல டியூஸ்டே அன்னைக்கு டுவர்ட்ஸ் டவுன் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, டுவர்ட்ஸ் அப் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரெண்டுமே லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் ஹை கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு 1 ஹவர்ல கொடுத்தது. என்னன்னா வீக்லி சிபிஆர் கீழே இருக்கும் போது ஷார்ட் பண்ணேன், வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கும் போது லாங் போனேன். அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், வீக்லி சிபிஆருக்கு கீழே வந்துச்சு, அப்புறம் ஏன் S1க்கு வரல, ஏன் நடுவுலே ரிவர்ஸ் ஆச்சு, ஏன் இங்க வந்துட்டு S1 ப்ரீவியஸ் டே லோ கீழே பிரேக் அவுட் கொடுக்கல? பிகாஸ் திஸ் இஸ் அ டெம்பரவரி ட்ரெண்ட். ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். போன வாரம் எனக்கு கிளியரான புல் ட்ரெண்ட், லாஸ்ட் 2 வீக்ஸ் எனக்கு கிளியரான புல் ட்ரெண்ட். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். பிகாஸ் அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது, டேர்ன் அப் ஆகுதுன்னா இட் மே டேக் சம் டைம் ஃபார் த மார்க்கெட். ஓகே, எல்லா டைமுமே உடனே டேர்ன் அப் ஆகாது. சி அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வீக்லி சிபிஆர் கீழே இருந்தது, நல்ல கிளியர் பேரிஷ் ட்ரெண்ட். பேரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து உடனே அப் ட்ரெண்டுக்கு போல, ஒரு வாரம் சைட்வேஸா இருந்தது, தென் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சு, 2 வாரம் ட்ரெண்டிங்கா மேல போச்சு, இப்போ மறுபடியும் டவுன் சைடுக்கு வர பாக்குது. அப்போ உடனே ட்ரேட் வந்து டவுன் சைடுக்கு போயிடாது. டெஃபினெட்லி தேர் வில் பி அ சைட்வேஸ் மார்க்கெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அது எல்லாம் முடிச்சு அது ஒரு அக்ரெசிவ் ட்ரெண்டுக்கு வரதுக்கு டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். அப்போ இந்த ஜோனுக்குள்ள இருக்கும் போது எனக்கு எங்க இருந்து வேணா ரிவர்சல்ஸ் நடக்கலாம், மார்க்கெட் சைட்வேஸா இருக்கலாம். ஒரு டைரக்ஷனை டிசைட் பண்ணிட்டு ஒன்லி தென் வி வில் கெட் த அக்ரெசிவ் மொமெண்டம் இன் தட் பர்டிகுலர் டைரக்ஷன். அதனாலதான் எனக்கு இந்த இடத்துல வந்து பெருசா மார்க்கெட்ல ரெண்டுமே 1 ஹவரும் பேரிஷா இருக்கு, 5 மினிட்ஸும் பேரிஷா இருக்கு, இருந்தாலும் ஏன் ட்ரெண்டிங்கா இல்லைன்னா தட் இஸ் த ரீசன். இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும், ஸ்டில் கேண்டில்ஸ் ஆர் அபவ் மந்த்லி சிபிஆர் இன் டெய்லி சார்ட். அதனால எனக்கு ஆல் ஆஃப் அ சடன் மார்க்கெட் கீழே விழாது. எப்ப இந்த ஜோனை கீழே உடைக்குதோ அப்பதான் இன்னும் ட்ரெண்ட் அக்ரெசிவா போகும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்லக்கிஷா தான் இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் எனக்கு மார்க்கெட் வந்து வீக்லி சிபிஆர் கீழே வரும்போது அது அக்ரெசிவா கீழே வருமா வராதா அப்படின்றத நம்ம முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? எஸ், நீங்க வந்து வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் வரும்போது டெய்லி சிபிஆர் கீழே இருக்கா? அப்போ அந்த S1 ப்ரீவியஸ் டே லோவை 5 மினிட்ஸ்ல பிரேக் பண்ணி இன்னும் நல்லா கீழே போச்சுன்னா 1 ஹவர்லயும் அக்ரெசிவா இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் S1. இல்ல எனக்கு S1 ப்ரீவியஸ் டே லோவே பிரேக் ஆகல, அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஸ்லோவா பேரிஷ் மோட்ல இருக்குன்னா தென் அக்ரெஷன் இல்லைன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்து. ஸோ டியூஸ்டே வி காட் 2 very good opportunities in Bank Nifty. Now we'll move on to Wednesday. இன்னைக்கு கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? எக்ஸாக்ட்லி வீக்லி சிபிஆர் கிட்ட. அதேதான், வீக்லி சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது, கீழே வருது. ஸோ வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்குது, டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு, ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வீக்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ட்ரெண்ட் வந்து பேரிஷ், ரெண்டுத்துலயும் சிபிஆர் கீழே இருக்கு. டெஃபினட்டா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தி பேர் சைட். ஸோ இப்போ சிபிஆர் ரிஜெக்ஷன்லையோ இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஏரியாலையோ நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்கலாம். S1 ப்ரீவியஸ் டே லோவை டார்கெட்டாக போடலாம். ஈவன் தோ திஸ் இஸ் அ லோ ப்ராபபிள் என்ட்ரி, ரெண்டுத்துலையும் ட்ரெண்ட் கிளியராக இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக யூ கேன் டேக். நோ வரிஸ் இன் தட், யூ கேன் டேக். ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்ட் கிளியரா இருக்கு, ஃபைன். நான் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ல ஹை ப்ராபபிள் என்ட்ரி தானே? எஸ்,
நான் என்ட்ரி எடுத்தேன் ஆனா எனக்கு டார்கெட் ஈஸியா ஹிட் ஆயிடுச்சு, நான் ஸ்கேல் பண்ணேன் அப்படின்றவங்களுக்கு ஃபைன். இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, இது வந்து நான் S2 டார்கெட்டா வச்சிருந்தேன், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் த கரெக்ட் என்ட்ரி, பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஓகேவா? ஏன்னா ட்ரெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. இதுலயும் பேரிஷ் S1 ப்ரீவியஸ் டேலாம் பிரேக் ஆகுது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து எனக்கு S2 வரைக்கும் மூவ் ஆகல. பாதி லெவல் S1 S2 50%ல இருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ த ரீசன் மைட் பி, எனக்கு வந்து அந்த பேரிஷ் ட்ரெண்ட் ஏன் ஸ்லக்கிஷா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு டெய்லி சார்ட்ல ஸ்டில் இட் இஸ் above monthly CPR guys. ஸோ இந்த ஜோனை தாண்டி கீழே வரும்போது தான் ஒரு கிளியரான பேட் ட்ரெண்ட் அக்ரெஷன் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி 2 வாரம் பார்த்தோம்னா மந்த்லி சிபிஆருக்கு மேலே வந்துச்சு, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு, கிளியராக வீக்லி சிபிஆருக்கும் மேலே வந்துச்சு, அழகாக ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சுது நமக்கு. இப்போ என்ன ஆகுது, மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருக்கு ஆனால் வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. அப்படிங்கும் போது அந்த பேட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கு. ஓகே, ஸோ அகெயின் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபார் திஸ் யூ நீட் நாட் டு செக் டெய்லி எவ்ரி டே. அதாவது டெய்லி சார்ட்டை எல்லா நாளும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பார்க்கணும்னு இல்லை. பட் ஈவன் தான் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் இருந்தாலும் ஏன் அந்த அக்ரெஷன் இல்லைன்னா 2 ரீசன். ஒன்று, இன்சைட் சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக் லோ, இந்த ரீஜியனுக்குள்ளே கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து டெம்பரவரியாக இருக்கும். 2வது, ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது டெய்லியில். அதனால இந்த டவுன் சைட் ஃபால்ன்றது அக்ரெசிவாக இல்லை. ஓகே, பட் நம்மளோட சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரின்றது இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னாலும் கரெக்டு, S1 ப்ரீவியஸ் டே லோவில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் தட் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட் வித் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே, ஏன்னா நான் டார்கெட் வந்து 50% வச்சிருந்தாலும் எனக்கு ஹிட் ஆகலனாலோ இல்லை எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலோ தட் இஸ் கரெக்ட், யுவர் என்ட்ரி வாஸ் கரெக்ட், பட் தட் வாஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஸோ லாஸ்ட் 3 டேஸில் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஸோ மார்னிங் ஒரு ட்ரேட் பாசிட்டிவ், லாஸ்ட் டே 2 ட்ரேட் பாசிட்டிவ். ஸோ இந்த ஒரு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் இன் பேங்க் நிஃப்டி டுடே. இப்போ இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் அண்ட் ஒரு நெகட்டிவ் ட்ரேட். ஓகே, வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் த அப்கமிங் டேஸ். இப்போ வரைக்கும் உங்களுக்கே கிளியராக தெரியும் என்ன ட்ரெண்டுன்றது. வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, S1 ப்ரீவியஸ் டே லோ வேற பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ட்ரெண்டு கிளியர்லி பேரிஷ், அதில் டவுட் வேண்டாம். ஸோ இன்ட்ராடேக்கு டெம்பரவரியாக ட்ரெண்டு பேரிஷாக தான் இருக்குது. இந்த பேரிஷ் ட்ரெண்ட் எப்போ அக்ரெசிவ் ஆகும், S1 ப்ரீவியஸ் வீக் லோவை பிரேக் பண்ணும்போது. S1 ப்ரீவியஸ் வீக் லோ, அந்த ஜோனு, அதுக்கப்புறம் மந்த்லி சிபிஆர் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஓகேவா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் S1 ப்ரீவியஸ் வீக் லோ, மந்த்லி சிபிஆர் ஆல் ஆர் அட் த சேம் லெவல். இதை மட்டும் கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா the bearish trend will become an aggressive bearish trend. Until then the trend will be a temporary one. டெம்பரவரியா இருக்கும் போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட்ல இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் த அப்கமிங் டேஸ். அன்டில் அண்ட் அன்லெஸ் வீக்லி சிபிஆர் கீழே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் பேரிஷ் தான். We have to look for the bad side based on the CPR concept. Okay, so this is all about today's video. இதில் நிறைய பேருக்கு ஒரு என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் பேங்க் நிஃப்டி மட்டும் சொல்கிறீங்க, அப்போ சிபிஆர் வந்து பேங்க் நிஃப்டியில் மாத்திரம் தான் ஒர்க் ஆகுமா? நோ, இட் இஸ் நாட் லைக் தட். சிபிஆர் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். யூ கேன் அப்ளை இட் இன் ஸ்டாக்ஸ், யூ கேன் அப்ளை இட் இன் கமோடிட்டி, யூ கேன் அப்ளை இட் இன் எனி மார்க்கெட். ஓகே, சேம் கான்செப்ட், சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் திங் தான். நான் ஏன் வந்து எல்லாத்தையும் சொல்றது இல்லை, ஸ்டாக் சொல்றது இல்லை, பிகாஸ் சின்ஸ் ஐ லவ் பேங்க் நிஃப்டியில் நான் ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதே ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூ கேன் பேக் டெஸ்ட் அண்ட் யூ கேன் யூட்டிலைஸ் இன் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் கம்யூனிட்டி அண்ட் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். Okay, we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.